Hi viewers, வணக்கம் and welcome to your Garnish Your Life channel. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பணியாளர் பற்றாக்குறையை ஜெர்மன் மருத்துவமனைகள் எதிர்நோக்குமா? அப்படிப்பட்ட பணியாளர் பற்றாக்குறை எதனால் வரும், அப்படி வந்தால் என்ன மாதிரி நிகழ்வுகளை நம்ம எதிர்நோக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, அதாவது ஜெர்மனி பற்றிய விஷயங்கள் இங்க இருக்கிற கலாச்சாரத்திலிருந்து படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கார்னிஷ் யுவர் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்டிபிகேஷன் பில்லையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம எபிசோட்குள்ள போலாம். 2015 ஆண்டு எக்ஸ் கேன்சலர் ஆஞ்சலா மெர்க்கல் இருந்த டைம்ல நிறைய சிரியன்கள் ரெஃப்யூஜிஸா அகதிகளா ஜெர்மனிக்கு வந்தாங்க. சோ அது முதல்ல ஆரம்பத்த கட்டத்துல அவங்கள ஒரு வார்ம் வெல்கம் மாதிரி கொடுத்திருந்தாலும் போக போக அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள்ல இருந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா 2015 இருந்து 2024 வரைக்கும் வந்திருந்த சிரியர்கள் எல்லாருமே பெரும்பாலானோர் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் இன்டகிரேஷன் அது எல்லாமே கத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேல ரெஃப்யூஜிஸ் அதாவது சிரியன் அகதிகள் ஜெர்மனிக்கு வந்துதான் தகவல்கள் சொல்லப்படுது. சோ இவங்களுக்காக நிறைய விதமான பணத்தையும் அவங்க நல்லா முன்னேறணும், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் அரசு நிறைய அதுக்காக பொருளையும் அவங்களோட டைமையும் செலவு பண்ணிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா ஆசாத் வெளியே போனதுக்கு அப்புறம், அதாவது ரஷ்யாவுக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப சிரியாவுக்கு இவங்க திருப்பி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலதுசாரி கட்சிகள் சொல்றாங்களாம். சோ அது மட்டும் இல்லாம இங்க ரெஃப்யூஜிஸா வந்த சிரியர்கள் சிலர் நாங்களே திருப்பி எங்களோட சொந்த நாட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரியும் ஆசைப்படுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா இங்க நிறைய பேரு ஹெல்த் கேர், அதாவது மருத்துவ ரீதியா சம்பந்தப்பட்ட நிறைய இடங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா அப்படின்னா இப்ப எங்களோட ஹவுஸ் ஆர்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு சிரியன் தான். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்க ஜெர்மனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரூரல் ஏரியால ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களையும் தாண்டி என்னென்ன வேலையெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்து, தளவாடங்கள், உற்பத்தி, உணவு, விருந்தோம்பல், சுகாதாரம், கட்டுமானம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப இவங்க எல்லாருமே வெளியே போனா அப்படின்னா திடீர்னு கண்டிப்பா மருத்துவமனையில அங்க இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஆட்களுடைய பற்றாக்குறை கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா எல்டர்லி கேர், அதாவது பெரியவங்களை பாத்துக்கிறவங்க. ஏன்னா ஜெர்மனிலேயே உங்களுக்கு தெரியும் நிறைய வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ உங்களுக்கு கேர் டேக்கர்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. இந்த மாதிரி கேர் டேக்கர்ஸ் எல்லாமே ஜெர்மனியை விட்டுட்டு ரெஃப்யூஜியா சிரியன்ஸ் திருப்பி அவங்க கண்ட்ரிக்கே போனாங்க அப்படின்னா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது. சோ இது நடக்குமா நடக்காதா, எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கறதால இன்னும் கிளியரா தெரியல. பட் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா மறக்காம கார்னிஷ் யுவர் லைஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் கவிதா சைனிங் ஆஃப்.